இப்போ வந்து எஸ்எம்பிஎஸ் சர்க்யூட் ட்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எஸ்எம்பிஎஸ் சர்க்யூட் எப்படி எந்தெந்த இடத்துல எந்தெந்த வோல்டேஜ் அது 15 வோல்ட்டு 12 வோல்ட் 5 வோல்ட் எங்கே வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மெயின் லைன்லேருந்து பார்க்கலாம். இதுதான் பிரிட்ஜ் ரெக்டிஃபயரு. பிரிட்ஜ் ரெக்டிஃபயர்லேருந்து பாசிட்டிவ் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாசிட்டிவ் ஒரு ப்ரைமரி சைட்லேருந்து இன்னொரு சைடு வருது. சரிங்களா, இது ரெண்டும் ஒரு காயில், இது ரெண்டும் அனதர் சப்பைண்டிங் காயில். சரிங்களா, பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைமரி வைண்டிங் பண்ணியாச்சு. ஆசிலரி வைண்டிங் பண்ணலாம். ஆசிலரி வைண்டிங் முடிச்சாச்சு. இது டேரெக்டாக என்ன வருதுன்னா 300 வோல்ட் டிசி வருது. 300 வோல்ட் டிசி வருது. இந்த பின்னுக்கு தான் 300 வோல்ட் டிசி இங்கேருந்து வருது. இந்த பின்னு இங்கே வந்து இங்கேருந்து வந்து எஸ்எம்பிஎஸ் ஐசியில் வந்து கனெக்ட் ஆகுது ட்ரெயினில். இதில் வந்து 2 3 4 பின்னுமே ட்ரெயின். சரிங்களா, அதுக்கு இன்னும் வந்து இங்கே வந்து ஸ்னப்பர் சர்க்யூட் இருக்குது. இந்த ஸ்னப்பர் சர்க்யூட்டை இது பண்ணிடலாம். ஸ்னப்பர் சர்க்யூட் பார்த்தீங்கன்னா அவுட்டில் இருந்து ஒரு டையோடு போட்டுருக்காங்க. ஒரு டையோடு போட்டு ஒரு ரெசிஸ்டர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு போலரைசர் கெப்பாசிட்டர் ஒன்று போட்டிருக்காங்க. ஸ்னப்பர் சர்க்யூட். சரிங்களா, இப்போ வந்து இது வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த ஐசியோட வந்து ஜாயிண்ட் ஆகுது. ப்ரைமரி இன்னும் போய்ட்டு ப்ரைமரிலேருந்து அவுட் வந்து ட்ரெயினை வந்து வெளியே வருது. இது வந்து ஐசியை ட்ராப் பண்ணிக்கலாம். எட்டு பின்னு, அதனால் 8 பின்னு போட்டுக்கலாம். இது ஐசியோட 1வது பின்னு, இது 8வது பின். சரிங்களா, 8வது பின்னு போட்டாச்சு. இது எல்லாமே வந்து இந்த ப்ரைமரி அவுட் வந்து எல்லாமே வந்து ட்ரைன் வந்து எல்லா பின்னுமே கனெக்ட் ஆகுது. ஜம்பர் பண்ணிக்கலாம். எல்லா பின்னுமே கனெக்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரைட்டாக வந்து ட்ரைன் வைண்டிங் வந்து கனெக்ட் ஆகுது. இது எல்லாமே எடுத்து வந்து ட்ரைன் வைண்டிங்கில் கனெக்ட் பண்ணிடுச்சு. அடுத்தது வந்து ஆசிலரி வைண்டிங் வந்து எங்கே போகுதுன்னு பார்க்கலாம். சப் வைண்டிங். சரிங்களா, சப் வைண்டிங் வந்து டைரெக்டாக வந்து ஒரு கெப்பாசிட்டரோட வந்து கிரவுண்ட் ஆகுது. சரிங்களா, அதில் வந்து இன்னொரு லைன் வந்து ஒரு 100 ஓம்ஸ் போட்டு ஒரு டையோடு மூலிமா இன்னொரு கெப்பாசிட்டருக்கு வந்து ஜாயின் ஆகுது. வரைஞ்சிடலாம், ட்ரா பண்ணிடலாம். இது வந்து டைரக்ட் கிரவுண்ட். சரிங்களா, நம்ம கிரவுண்டு ட்ரா பண்ணிடலாம். டைரக்ட் கிரவுண்டு. இப்போ வந்து நம்ம வந்து இது பண்ணியாச்சு. இதில் வந்து பாசிட்டிவ் வந்து எங்கே போகுதுன்னு பார்க்கலாம். பாசிட்டிவ் வந்து கெப்பாசிட்டருக்குள்ளே வருது. கெப்பாசிட்டர் வந்து எஸ்எம்பிஎஸ் ஐசியோட செகண்ட் பின்னில் வந்து கனெக்ட் ஆகுது. பாசிட்டிவ் அது டேரெக்டாக தான் வருது, வேறு எதுவும் வரல. இது வந்து விசிசி கெப்பாசிட்டர்னு சொல்லுவாங்க. சப்பைண்டிங்கோட விசிசி கெப்பாசிட்டர் செகண்ட் பின்னில் கனெக்ட் ஆகுது. செகண்ட் பின்னில் கனெக்ட் ஆகுதா, ட்ரா பண்ணியாச்சு. வந்து ஃபஸ்ட்டு பின் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பின் வந்து ஒரு லோ ஹோம் ரெசிஸ்டர் போட்டு கிரவுண்ட் பண்ணி வச்சுருக்காங்க.
மெயின் கிரவுண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது எல்லாமே மெயின் கிரவுண்டில் தான் ஜாயின் ஆகுது. $1.9 நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பின் இந்த 2 பின்னும் முடிந்தது. இந்த 3வது பின் வந்து டைரக்ட் கிரவுண்ட், ஐ மீன் ஹார்ட் கிரவுண்ட். ஓகே, பிசிஸ் மெயின் கெப்பாசிட்டரோட டைரக்ட் கிரவுண்ட். சரிங்களா, 4வது பின் எதுக்குன்னு பார்க்கலாம். நாலாவது பின் வந்து ஆப்டோ கப்ளரோட கலெக்டர் பின் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆப்டோ கப்ளர் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஆப்டோ கப்ளர் ட்ரா பண்ணியாச்சு. 1 2 3 4வது பின். சரிங்களா, 4வது பின்னுக்கு வந்து டேரெக்டாக கொடுத்துருக்கலாம். 4வது பின் அதே 3வது பின் என்னென்னு பார்க்கலாம். 3வது பின் வந்து கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, டைரக்ட் கிரவுண்ட், டைரக்ட் பின்னு. இதுக்கு நடுவில் வந்து போலாரைஸ்டு கெப்பாசிட்டர். ஓகேங்களா, கிரவுண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆப்டோ கப்ளர் ஒரு சைடு முடிஞ்சிச்சு, கலெக்டர் எமிட்டர் முடிஞ்சிச்சு. அனோட் கேத்தோட எங்கே போகணும்னு பார்க்கலாம். சாரி, அதுக்கு முன்னாடி வந்து ஆப்போசிட் வந்து செகண்டரி வைண்டிங் வந்து ட்ரா பண்ணிடலாம். செகண்டரி வைண்டிங் வந்து மொத்தம் 1 2 3 4 5 6 7 8 பின்னு கொடுத்துருக்காங்க. 8 பின்னில் வந்து ஃபஸ்ட்டு செகண்டு ஒரு வைண்டிங்கு. இந்த சாரி மல்டிமீட்டர் ஆஃபீஸ் ஒரு வைண்டிங்கு, 2வது வைண்டிங், இந்த வைண்டிங் வந்து தனி வைண்டிங். சரிங்களா, மொத்தம் 3 வைண்டிங் இருக்குது. இதில் 3 பின்னுமே ஒரே வைண்டிங் தான். சரிங்களா, இப்போ வந்து இந்த வைண்டிங் தனியாகவும் அதுலேருந்து லூப் எடுத்து இன்னொரு வைண்டிங் தனியாகும். சரிங்களா, அது ஒன்றத்தை வந்து ட்ரா பண்ணிட்டாங்க. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதே கான்செப்ட் தான். செகண்டரி செக்ஷன், இந்த லூப்பிங்கு, இது வந்து அடுத்த வைண்டிங், இது வந்து இன்னொரு வண்டி. சரிங்களா, என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா இங்கேருந்து மெயின்லேருந்து ஒரு டயோடு போட்டிருக்காங்க. இந்த டயோட்லேருந்து கெப்பாசிட்டர் வருது. இது வந்து 15 வோல்ட்டு வச்சுக்கலாம். 15 வோல்ட்டு கெப்பாசிட்டர். அது கெப்பாசிட்டர் எங்கே போனால் ஒரு 78R15 நினைக்கிறேன். ஒரு 4 லெக் வந்து ரெகுலேட்டருக்குள்ளே போய்ட்டு அதுக்கப்புறம் வோல்டேஜ் பிரிஞ்சு போகும். கெப்பாசிட்டர் வரைக்கும் பார்க்கலாம். இது வந்து 15 வோல்ட் கெப்பாசிட்டர். சரிங்களா, ஃபஸ்ட் வைண்டிங். டைரெக்டாக ஒரு டயோடு பண்ணிடுறாங்க. ஃபஸ்ட் வைண்டிங் இது கெப்பாசிட்டர் போட்டிருக்காங்க. நம்ம அதை இது பண்ணலாம். இது வந்து 2வது வைண்டிங். சரிங்களா, அதுக்கும் ஒரு டயோடு போட்டு கெப்பாசிட்டர் போட்டுருக்காங்க. இது வந்து 5 வோல்ட், டேரெக்டாக வந்து எம்சிக்கு 5 வோல்ட். இது கெப்பாசிட்டர். சரிங்களா, ஒரு கெப்பாசிட்டர். கிரவுண்டு கெப்பாசிட்டருக்கு எங்கேருந்து கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு கிரவுண்டு, இங்கே ஒரு கிரவுண்ட், இங்கே ஒரு கிரவுண்ட். இது காமன் கிரவுண்ட் எடுத்திருக்காங்க. காமன் கிரவுண்ட் இது வந்து 15 வோல்ட் ஐபிஎம் அதர் செக்ஷன்ஸ் போல கெப்பாசிட்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கேருந்து ஒரு காயில் போட்டு, காயிலேருந்து இன்னொரு அவுட்டு போட்டு இது கொடுத்துருக்காங்க.
அப்புறம் வந்து ஃபியூஸ் மாதிரி அது வந்து இந்த 5 வோல்ட் இதில் வந்து போட்டிருக்காங்க. 5 வோல்ட் இது வந்து வெளியே எடுத்து வந்துக்கலாம். போட்டு அங்கேருந்து ஒரு கெப்பாசிட்டர் சரிங்களா 5 வோல்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து MCU 5 வோல்ட். அடுத்த 2 வைண்டிங் பார்க்கலாம். லேடு போட்டிருக்காங்க. இது வந்து தனியாக கிரவுண்டு. இது வந்து இந்த கிரவுண்டில் வந்து ஜாயின் ஆகல, தனியாக ஒரு கிரவுண்டு எடுத்துருக்காங்க. 12 வோல்ட்டுக்கு தனியாக எடுத்துருக்காங்க. அது ஆனால் இது வந்து எந்த செக்ஷனுமே போகலை, எங்கேயுமே லைன் போகலை. இது வந்து டம்மி பண்ணி டிஸ்சார்ஜுக்காக ஒரு ரெசிஸ்டர் போட்டு வச்சுருக்காங்க 12 வோல்ட்டுக்கு டிஸ்சார்ஜுக்காக. இங்கேயும் ஒரு டையோடு. இது வந்து காமன் கிரவுண்டில் தனியாக போட்டிருக்கு கிரவுண்ட். இந்த வைண்டிங் மட்டும் தனி கிரவுண்டு. 12 வோல்ட் இருக்குதா. இப்போ வந்து செகண்டரி செக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு சரிங்களா. இப்போ வந்து ஃபீட்பேக் செக்ஷனை கண்டினியூ பண்ணலாம். ஃபீட்பேக் வந்து 1வது பின் சரிங்களா. இந்த 1வது பின் வந்து எங்கேருந்து வருதுன்னு கண்டுபிடிக்கலாம். 1வது பின் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வருது, இங்கேருந்து வருது, இங்கேருந்து வராது. நான் ஒரு ரெசிஸ்டர் போட்டு லூப் பண்ணி 5 வோல்ட்லேருந்து எடுத்திருக்காங்க 5 வோல்ட்லேருந்து சரிங்களா. ரெசிஸ்டர் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 330 ஓம்ஸ் போட்டிருக்காங்க ரெசிஸ்டர் வேல்யூ. அது வந்து ட்ரா பண்ணிடலாம் சரிங்களா. 1வது பின்னு கொடுத்துருக்காங்க, ட்ரா பண்ணிட்டோன்னா 5 வோல்ட்லேருந்து எடுத்துக்கலாம். நம்ம அங்கேருந்து நிறைய பார்த்துட்டு அங்கே போட்டிருக்கோம். ஒரு ரெசிஸ்டர் வந்து 330 ஓம்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். 330 ஓம்ஸ் போட்டிருக்கோம். அடுத்தது வந்து அடுத்தது வந்து கிரவுண்டு எங்கே வந்து கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெசிஸ்டர், அந்த ரெசிஸ்டரில் இருந்து நான் போலரைஸ்டு வந்து இங்கே வந்து ஒரு 3 பின் இதில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அந்த 3 பின் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா வோல்டேஜ் ஃபீட்பேக் வோல்டேஜ் வந்து ரெகுலேட் பண்ணுற 431 ஜீனார் ஓகேங்களா. 431 ஜீனார். இதில் வந்து ஃபஸ்ட்டு பின் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு பின் ரெஃபரன்ஸ் ஆகும், 2வது பின் வந்து ஆனோட் ஆகும், 3வது பின் வந்து கேத்தோட் ஆகும் சரிங்களா. டைரெக்டாக வந்து கிரவுண்ட் வந்து கேத்தோடுக்கு கனெக்ட் ஆகுது. இப்போ வந்து அதை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து ரெஃபரன்ஸு ஆனோடு கேத்தோடு பின் சி பண்ணோம், அதனால கே போட்டு வச்சுட்டேன். அது கிடையாது. 2வது பின் வந்து டைரெக்டாக வந்து கேத்தோடில் கனெக்ட் ஆகுது. அதே கிரவுண்ட் வந்து டைரெக்டாக வந்து கேத்தோடில் கனெக்ட் ஆகுது. 2வது பின் வந்து டைரெக்டாக வந்து கேத்தோடில் கனெக்ட் பண்ணிட்டோம். இது வந்து TL P431 சரிங்களா. இந்த ஒரு பின் முடிஞ்சது. அடுத்தது வந்து ஆனோடு பின் பார்க்கலாம். ஆனோடு பின் வந்து இங்கே வருது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வருது. ஆனோடு பின் வந்து காமனாக வந்து கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனோடு பின் வந்து காமனாக வந்து கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க. அதையும் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு வந்து கிரவுண்ட் பண்ணிடலாம். கிரவுண்ட் பண்ணி வச்சா அடுத்தது இருக்கிறது வந்து இந்த ரெஃபரன்ஸ் பின் தான். ஃபஸ்ட் நம்பர் பின். இந்த ரெஃபரன்ஸ் பின் எங்கேருந்து வருதுன்னு செக் பண்ணிடலாம். ரெஃபரன்ஸ்லேருந்து ஒரு 10K 1002 ஒரு 10K ரெசிஸ்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ரெசிஸ்டர் வழியாக வந்து ஒரு நான் போலரைஸ்டு கெப்பாசிட்டர் போட்டு கிரவுண்டிங்கில் கொடுத்துருக்காங்க. அப்படின்னாக்கா கேத்தோடில் கொடுத்துருக்காங்க. அதையும் ட்ரா பண்ணிக்கலாம் ரெஃபரன்ஸில் இருந்து. நான் போலரைஸ்டு கெப்பாசிட்டர்
கேத்தோடுக்கு கொடுத்தாச்சு. அந்த சர்க்யூட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டர் வந்து இங்கே இருக்குது. இந்த ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேத்தோடுக்கும் ஆனோடுக்கும் வந்து ஒரு 1K போட்டிருக்காங்க. கேத்தோடுக்கும் ஆனோடுக்கும் ஒரு 1K, அதையும் போட்டுடலாம். இடம் பத்ததுனால இப்படி எடுத்து போடுறேன். கேத்தோடுக்கும் ஆனோடுக்கும் ஒரு 1K போட்டிருக்காங்க. இங்கே வந்து ஒரு 10K. இப்போ ரெஃபரன்ஸ் பின் வந்து ஒரு சைடு ட்ராக் போகிறத வந்து கண்டுபிடிச்சி இங்கே போகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதில் வந்து இன்னொரு ட்ராக் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா 4.7K 2 ரெசிஸ்டர் போட்டு பேரலல் பண்ணி வச்சுருக்காங்க. 2 ரெசிஸ்டர் அதை ட்ரா பண்ணிக்கலாம். ரெஃபரன்ஸ் பின்னில் தான் வச்சுருக்காங்க. அதே ரெஃபரன்ஸ் பின்லேருந்து எடுத்துன்னு வந்துடலாம். பேரலல் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஒரு ரெசிஸ்டர், இது ஒரு ரெசிஸ்டர். ரெண்டுமே வந்து 4.7K சரிங்களா? ரெண்டுமே பேரலல் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தது வந்து அந்த பேரலல் இன்னொரு ரெண்டு வந்து எங்கே போகுதுன்னு பார்க்கலாம். முதல் ரெசிஸ்டர் வந்து கண்டுபிடிக்கலாம். முதல் ரெசிஸ்டர் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே வருது. இங்கே வந்து லூப் ஆகுது. நம்ம டேரெக்டாக இது பண்ணிக்கலாம். முதல் ரெசிஸ்டர் வந்து பாசிட்டிவ் லைனில் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. 5 வோல்ட் பாசிட்டிவ் லைனில் முதல் ரெசிஸ்டர் அதை வந்து போட்டுக்கலாம். SMPS. ஒரு ரெசிஸ்டர் கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டாவது ரெசிஸ்டர் வந்து எங்கே போட்டுருக்காங்க பார்ப்போம். எண்டிங் இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிரவுண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. காமன் கவுண்ட் சரிங்களா? செகண்டரி செக்ஷனோட காமன் கவுண்ட். இதை வந்து ஒரு டிஸ்சார்ஜ் சர்க்யூட் டம்மி பண்ணி தான் வச்சுருக்காங்க. இது வச்சாச்சு. இந்த SMPS செக்ஷனோட டோட்டல் இந்த ரெகுலேட்டர் 4 பின் ரெகுலேட்டருக்கு முன்னாடி வரைக்கும் 15 வோல்டேஜ் தான் பார்த்தாச்சு. சரிங்களா? இதுதான் இதோட SMPS சர்க்யூட். இது வந்து பிரைமரி வைண்டிங். பிரைமரி செகண்டரி வைண்டிங். சாரி, பிரைமரி வைண்டிங் வந்து இதோட வந்துடும். இது வந்து சப் வைண்டிங் இல்லைனா ஆக்சிலரி வைண்டிங். இது வந்து SMPS ஸ்விட்ச் மோட் பவர் சப்ளை சரிங்களா? அதோட ஐசி இது அப்படியே வந்து டோட்டலாக வந்து என்ன பார்த்தீங்கன்னாக்கா ஃபீட்பேக் சர்க்யூட். இந்த ஃபீட்பேக் சர்க்யூட் எங்கேருந்து எடுத்திருப்பாங்கனாக்கா இந்த செகண்டரி வைண்டிங்கில் இருந்து ஃபீட்பேக் கொடுத்து இந்த சர்க்யூட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா?